வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. இன்றைய காணொளி மிகவும் முக்கியமான ஒன்றுதான். இன்றைய காணொளியில் ஆதித்ய கரிகாலன் என்பவர் யார்? அவர் திருமணம் ஆனவரா? அப்படி திருமணம் ஆகியிருந்தால் அவருக்கு ஒரு மனைவி இருந்தாரா, இல்லை பல மனைவிகள் இருந்தனரா என்பதை பற்றி இக்காணொளியில் காண உள்ளோம். இன்னது ஆதித்ய கரிகாலனுக்கு திருமணம் ஆகிவிட்டதா? பலருக்கு இச்செய்தி அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் உள்ளது. பொன்னியின் செல்வனுடைய தாக்கம் அப்படி. பொன்னியின் செல்வனை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வரலாற்று தரவுகளை மட்டுமே பார்ப்போம். அவசியம் நந்தினியையும் ஆதித்ய கரிகாலனின் ஒருதலை காதலையும் ஒதுக்கிவிட்டு நிஜ வரலாற்று தரவுகளை காண்போம். ஆதித்ய கரிகாலன் சுந்தர சோழனின் மூத்த மகன். நமது ராஜராஜ சோழனின் உடன்பிறந்த சகோதரர். தனது தந்தை சுந்தர சோழனின் காலத்திலேயே இளவரசராக பரகேசரி பட்டம் பெற்று வீரபாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரி என்ற விருது பெயருடன் இணையரசராக இருந்துள்ளார். 5 ஆண்டுகள் தனக்கென ஆட்சி ஆண்டுடன் சோழ தேசத்தின் இணையரசராக இருந்துள்ளார். இவரது ஆட்சி காலம் கிபி 966 முதல் கிபி 971 வரை. இவர் திருமணம் ஆனவரா? மரபுப்படியும் நியதிப்படியும் கிடைத்திருக்கும் தரவுகளின் அடிப்படையிலும் இவர் திருமணம் ஆனவர்தான். அரச பதவியேற்பு மரபுப்படி ஒருவர் அரசராகவோ இணை அரசராகவோ அல்லது இளவரசராகவோ பதவி ஏற்க வேண்டுமெனில் அவர் நிச்சயமாய் திருமணம் செய்திருக்க வேண்டும். அதாவது தனது மனைவியுடனேயே அவர் பதவியேற்பு சடங்குகளில் பங்கு பெற வேண்டும். ஆகவே இணையரசனாய் இருந்த ஆதித்ய கரிகாலன் திருமணம் செய்தவராகவே இருக்க வேண்டும். ஆதித்ய கரிகாலன் இறக்கும் பொழுது அவருக்கு தோராயமாக வயது 27க்கு மேல் இருந்தது. அதாவது அவரது தம்பி ராஜராஜருக்கே திருமணம் ஆகியிருந்த பொழுது ஆதித்யருக்கும் திருமணம் ஆகி இருக்க வேண்டும். அதாவது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் கருவறை தெற்கு சுவற்றில் கோப்பரகேசரி வர்மனின் 6 சாசனங்கள் உள்ளன. அனைத்தும் 3 மற்றும் 4ஆம் ஆட்சி ஆண்டு காலத்திற்கு உட்பட்டவை. அதாவது ஆதித்ய கரிகாலனின் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆட்சி ஆண்டு காலத்திற்கு உட்பட்டவை. இவற்றில் 3 சாசனங்கள் கோப்பரகேசரி என்றும் 3 சாசனங்கள் வீரபாண்டியன் தலைகொண்ட கோப்பரகேசரி என்றும் தொடங்குகின்றன. இது 1902 கல்வெட்டு நம்பர் 469 முதல் 474 வரை ஆகும். இவற்றில் 470, 471, 472 இம்மூன்றும் ஒரே எழுத்தமைதியில் ஒரே காலத்தில் வெட்டப்பட்டுள்ளது. ஆதித்ய கரிகாலனின் கல்வெட்டின்படி அவருக்கு 4 மனைவிகள் இருந்ததாக அக்கல்வெட்டு கூறுகின்றது. அவற்றில் 1 வில்லவன் மகாதேவி, 2 திரைலோக மாதேவி, 3 அருள்மொழி நங்கை, 4 தன்னம பொன்னார் என்ற திரிபுவன மாதேவி என 4 பெண்கள் அவரது மனைவியாக குறிக்கப்பட்டுள்ளனர். ஆகவே ஆதித்ய கரிகாலன் திருமணம் ஆனவர் என்பது நிரூபணமாகின்றது. திருமணம் ஆனவர் மட்டுமே இளவரசனாகவோ அல்லது இணை அரசராகவோ அல்லது அரசராகவோ பதவியேற்க முடியும் என்பது அக்கால மரபு. ஆகவே ஆதித்ய கரிகாலனுக்கு திருமணம் ஆகியிருந்தது என்பது இதன் மூலம் தெரிகின்றது. தமிழ் நெஞ்சங்களே, உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.